ஓடிட்டு அது பாரு ஓகே. இங்கே வந்து உனக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், இங்கே வந்து நம்பர் ஓடிட்டுருக்கும். ஓடுதுன்னா உனக்கு ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்துட்டு பிடிச்சிக்கோ. அடுத்து கேளுங்க. குத்துவிளக்கேற்றி விழாவை வெளிப்படுத்துகிறார்கள். நம் நட்பு தமிழகத்தின் மகளிர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அன்புக்கு, அறிவுக்கு, ஆற்றலுக்கு, ஆனந்தத்துக்கு, அமைதிக்கு நீருக்கு, நிலத்துக்கு எதுவுமே தொடக்கூடாது. இது மட்டும் தான், அதை மட்டும்தான். வேறு எதுவுமே இன்னொன்று இனிமேல் கேப்பில் விடக்கூடாது. கேப் இல்லாமல் ஓகே ஓகே சார். ரைட். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுசித்ரா அவர்கள் பையன் செய்யணும். ஏன்னா சிறுவர்களுக்கு தான் இந்த விஷயமா. சரி சார். அப்புறம் வேறு இது பண்ணும்போது வருது. ஓகே ஓகே கை பிடிச்சிக்கோ. இதுவா அமைதி ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கலாம். இங்கிட்டு போகணும், இங்கிட்டு வரணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி திரும்பிக்கலாம். நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அறிஞர் பக்கமும் அவரவர் இருக்கையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒளியேற்றிய மகளிருக்கு தலைவர் பொன்னாரை நன்னாடையாக பயனாடையாக வந்து பாராட்டு தெரிவிக்கிறார். அனைவரும் கடவுள் எழுப்பி அவர்கள் உற்சாகப்படுத்தும் பார்த்துட்டே இவர்களெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய இளைஞர்கள் நினைவாக இணைந்து பணியாற்றுகிற இலக்கிய பணியாற்றுகிற அற்புதமான இன்னும் ஒரு நிமிஷம். அவர்களுக்கு என்னை பக்கத்தில் வச்சு பேசுங்க.
ஐயா. சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிரு தெற்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என் சீரிழமை திரும்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய விருதை இசை கலைஞர் குரலிசை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். 2025 ஆண்டு இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அந்த முன்வரிசைக்கும் அல்லது இந்த பக்கத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற படைப்பாளர்களுக்கான வரிசைக்கும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது. தயவுசெய்து கொஞ்சம் முன்பக்கமாக அல்லது பக்கத்தில் முன்பக்கம் அல்லது பக்கத்தில் வந்தால் வசதியாக இருக்கும். வரிசையில் இருக்கிறவர்கள் முன்னால் வந்தாங்க அழைக்கும் போது தாமதமாக இருக்கும். இசைக்கலைஞர் திரைப்பட இசையமைப்பாளர் சின்னாத்தன ரங்கநாதன் அவர்கள் இப்போது குரலிசையை வழங்குவார். அதிகாரம் வாயு சார், வாயு சரியா இருக்கா? கரெக்டாக இருக்கு பண்ணுங்க. கம்மியாக இருக்காங்க. கொஞ்சம் வாலிபம் ஐயா. ஐயா கம்மியாக இருக்கு. ஆ அன்புடைமை அதிகாரம் இப்பொழுது பாட இருக்கின்றேன். என்னுடைய திருக்குறள் இசை அலங்காரம் 133 அதிகாரங்களை 133 ஆண்களிலே நாங்கள் பதிவேற்றம் செய்துள்ளோம். அதிலே தலைவர் ஐயா கட்டளைப்படி இப்போது அன்புடைமை அதிகாரத்தை நான் பாட இருக்கிறேன். இந்த அன்புடைமை அதிகாரம் நான் பத்துவராடிய காலத்தில் அமைந்துள்ளது. அன்பிற்கும் ஒன்றோ அழைக்கும் தாழாதல பொங்கண்ணி போலும் அன்பிலாரெல்லாம் சமக்குரிய அன்புடைய என்றும் ஓரி அன்போடு எந்த வழக்கென்ப ஆளுக்கு என்னோடு என்ன தொடர்பு அன்பீனும் ஆர்வமுடைமை அதிகேனும் நன்பெரும் நடத்திற்கு அன்புற்று அமர்ந்த வழக்கென்பவை எழுது எங்குற்றாரேயும் சிறப்பு அறத்துக்கே அன்பு சார்பென்ப அறியா மரத்திற்கும் அதே துணி என் பிளதனை போல காக்குனி அன்பிலதனை அன்பகத்திலா வாழ்க்கை பண்பாற்றல் வரம் உலகுக்கெல்லாம் எவர் செய்யும் யாக்கை அகத்தோடு அன்பிலவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அதிலாக்கு என்பதோர் போன்ற உணர்ந்து அன்பின் வழியது உயிர்நிலை அதிலாக்கு என்பதோர் போன்ற உணர்ந்து என்பதோர் போன்ற உணர்ந்து அன்பிற்கும் அழைக்கும் தாழாவல உங்கள் நீர் போதரும்
அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உயிருக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே சுவைத்ததற்கப்பாலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாரே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாரே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணம் ஆனது மனம் மொழியினை வாய்க்கற்ற தேடிது, வாழும் வழிமுறைக்கு இலக்கணம் ஆனது மனம் மொழி வீணிக்க வாய்த்திட்ட தேடிது, பாதகம் போவிந்த பெரும் பொருள் கொண்டது, பாதகம் போவிந்த பெரும் பொருள் கொண்டது, எம்மதத்திற்கும் பொதுவிலும் பாராட்டி கொண்டது, எம்மதத்திற்கும் பொதுவிலும் பாராட்டி கொண்டது, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தில் வேரோடு சாய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தில் வேரோடு சாய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், அறிஞர்தம் இதய ஓடி
இதோ எங்கள் தமிழுக்காகவும் எங்கள் தமிழகத்திற்காகவும் விடிகளை தொடங்கி வைப்பதற்காக வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதோடு முறையான வரவேற்புரை வழங்குவதற்காக எங்களுடைய செயலாளர் பேராசிரியர் நாவினி நாசரையா அவர்களை அழைக்கிறேன் மகிழ்வோடு. கையில் கூட எடுத்துக்கோங்க. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்வோரும் கொடுப்போருமாக கூடி கூடி தமிழை போற்றுகின்ற நட்பு தமிழ் வட்டத்தின் 7வது ஆண்டு விழா. அறச்சிந்தனைகள் எல்லா திசைகளிலிருந்தும் திக்குகளிலிருந்தும் மனித உலகத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நட்பு தமிழ் வட்டம். இப்பேற்பட்ட அவையிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கிற நேரத்தில் அறச்சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்காது என்பதில் நான் திண்ணமாக இருக்கிறேன். அதற்கு காரணம், ஒரு கூரையின் கீழ் அத்துணை அறிஞர்களும் ஒன்றாக கூடி தமிழை போற்றி வருகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நிறுவன தலைவர் ஐயா சிறுபிள்ளையை போல ஏறக்குறைய ஒரு மாதமாக ஓடி உழைத்து எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கி எங்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த கலைஞரை விளக்கம் எங்களுடைய ஆசான் புலவர் ஐயா நானா அவர்களை முதலிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னிலை வகிக்கின்ற எங்களுடைய அமுத சுரபி, காலையில் நாமெல்லாம் உணவருந்தி இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் அண்ணாச்சி பரமானந்தம். அவர் எங்களுடைய புரவலர் அண்ணாச்சி பரமானந்தம் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு துலாக்கோல் போல் பல நீதிகளை வழங்கிய நீதியரசர் மாண்புமிகு திரு கோமதி நாயகம் அவர்கள் வர இருக்கிறார். கோமதி நாயகம் அவர்கள் நீதியரசர், நம்முடைய ஐயா நானாவின் மாணவர் என்பதை பெருமிதத்தோடு சொல்லி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரைப்பட உலகின் பன்முக வித்தக விநியோகஸ்தர், எழுத்தாளர், பாடலாசிரியர், வசனகர்த்தா, நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்கிற பெரிய வடிவம் பெற்ற பொழுதுபோக்கு படங்களின் அத்தாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்பேற்பட்ட கலை சொல்லும் வள்ளுவதில் மன்னன் நம்முடைய இயக்குனர் கழகம் சக்தி சிதம்பரம் அவர்கள் நமக்காக பிரத்யோகமாக வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரும் நம்ம புலவர் ஐயாவுடைய மாணவர் என்பதை பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பொருளாளர், நிதி மேன்மையின் மேலாளர், the transparency and responsibility, வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் கொண்டவர் தான் நம்முடைய பொருளாளர் வழக்கறிஞர் ஆசை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இணை செயலாளர் விருதை கவி தம்பி ஸ்ரீராம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். துணைத் தலைவர்கள் புதுராஜா, பாவலர் சுப மீனாட்சி சுந்தரம், முருகானந்தம், தமிழ்வாணம் ஐயா ராஜேந்திரன், இசையறிஞர் விருதை ரங்கராஜன், பாவலர் மாணமிகு செல்வ மீனாட்சி சுந்தரம், தென்மொழி பொன்னன், ஈகவரசன், சான்றிதழ் வழங்க வருகின்ற தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற தலைவர் முனைவர் நேரு ஐயா அவர்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திருமதி குன்றக்குடி தனலட்சுமி பெருமாளம்மா, திருமதி கிருபாராணி முத்துசிங்கம், திருப்பத்தூர் தோழர் மானமிகு கவிஞர் கவிதா, புலவர் முகைதீன் பிச்சை,
பன்முக கலையரசி, புதுவையில் இருந்த புரட்சி பெண் இளவரசி, சென்னை கவிஞர் சுசித்ரா, எல்லாரும் எழுந்து உங்க முகத்தை காட்டலாம். சென்னை கவிஞர் சுசித்ரா இவர்கள் எல்லாம் வருகை வந்திருக்கிறார்கள். பிரத்யேகமாக நம்முடைய விழாவிலே கலந்து கொள்வதற்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மிக சிறப்புக்குரிய ஒரு ஆளுமை, வெள்ளியம்பலம் ஆயிர வைசிய மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருக்கக்கூடிய பெருமை மிகு ஒரு ஆளுமை. அவர் இல்லை என்றால் இந்த உலகம் இருட்டாக இருக்கும். அந்த வகையிலே நம்மோடு இருக்கக்கூடிய ஐயா கணபதி அவர்களை வருக வருக என்று உங்களுடைய கரவொலி மூலமாக வரவேற்க ஆசைப்படுகின்றேன். ஐயா தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறார். தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறார். பல தடைகள் இருந்தாலும் அவள் எல்லாம் தடைகள் அல்ல, உடைக்கும் சிற்பம் என்று சிற்பியை என்று நினைத்தவர். பல மாணவர்களை எந்த பள்ளியிலும் சேர்க்காத போது தன்னுடைய பள்ளியிலே சேர்த்து அவர்களை சமுதாயத்தின் முன்னோடியாக மாற்றிய அற்புதமான ஒரு ஒளிவிளக்கு வழிகாட்டி ஐயா கணபதி அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒருமுறை கரவொலி மூலமாக பாராட்டும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உலக சாதனையாளர் விருது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பெரிய கபிலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய கபிலன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ விருது பெறும் இலக்கியவாதி, சிந்தனையாளர், சென்னை நிமிர் இலக்கிய வட்ட நிறுவனர், பொறியாளர் பாபு சசிதரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆளுமை விருது, மகளிர் விருது பெறும் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் இங்குபேட்டர் என்றுதான் நான் சொல்லுவேன், இங்குபேட்டர். அப்படிப்பட்ட அம்மா பசுபொன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ் மொழி விருது பெறும் தொல்காப்பிய புலவர் வெற்றி அழகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ் தாய்மொழி விருது பெறும் ஜெயஜானகி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். விருதுநகர் கிங்டம் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். படைப்பு இலக்கிய நடுவர்களாக பணியாற்றிய ஆய்வறிஞர் திருச்சி சங்கிலி சுப்பிரமணியம் ஐயா, முனைவர் சிவகாசி பேராசிரியர் சிங்கராசா, கவிஞர் தேனி துரை அனுராசு, கவி அருவி கோவை நாவரசு போன்றவர்களெல்லாம் வருகை இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவிக்கோ துரை வசந்தராஜன் அவர்கள், நான் கீழேயே பார்த்துட்டேன் ஐயா, ஒரு அற்புதமான ஆளுமை. கவிக்கோ என்கிற அந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர். அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் பொறுகுடித்தனவே, தொல்காப்பியன் சொல்வது போல பொறுகுடித்தனவே. அப்படிப்பட்ட ஆளுமை சென்னையிலிருந்து பிரத்யேகமாக நம்ம ஐயாவின் அன்பை கட்டளை ஏற்று வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பேராசிரியர் செந்துரு அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து வருகிறார்கள். அவர்களையும் முனைவர் மணிகண்டன் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களையும் எழில்மொழி சேலத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களையும் சென்னை இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்களையும் அருப்புக்கோட்டை செல்வம், சென்னை கவிஞர் முருகேஷ், இவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நேற்று 3 மணி இருக்கும் ஒரு தொலைபேசி வந்தது. மதியம் 3 மணி என்று நினைக்கிறேன் ஒரு தொலைபேசி வந்தது. ஐயா, நான் இலங்கையிலிருந்து சென்னை மதுரை விமான நிலையத்துக்கு வந்து விட்டேன், எப்படி வர வேண்டும் என்று கேட்டார். ஐயா சொன்னார், ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துருங்க, அங்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. 3:45 மணிக்கு வந்தவர் கந்தையா கணேசமூர்த்தி அவர்கள். பிரத்யேகமாக விமானத்தில் பறந்து வந்து நம்முடைய சபையை அலங்கரிக்க வேண்டும், நாம் கொடுக்கக்கூடிய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வருகை தந்தவர். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஓசூரில் இருந்து கருமலை தமிழன், பெங்களூரில் இருந்து இளங்கோவன், சென்னை சரா கிருஷ்ணகுமாரி அவர்கள், செங்கல்பட்டு பாரதிராஜ் அவர்கள், திருப்பூர் ஆனந்த பிரபு அவர்கள், வலங்கமான் நூறுதீன் அவர்கள், மேலூர் ஐயப்பன் கவித்தோழமை அவர்கள், சென்னை அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்கள், சிறுகதை ஆசிரியராக இருக்கக்கூடிய அபேரி அவர்கள், ஐயனார் ஈராடி அவர்கள், கட்டுரையாளர் சக்கம்பட்டி மாதா அவர்கள், மன்னார்குடி பத்மவதி அவர்கள், பெங்களூரு SRC அவர்கள், டாக்டர் ஞானபாரதி அவர்கள்,
போன்றவர்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள்லாம் அவையை அலங்கரிக்க இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிறார் பாடல்கள் கடவுர் பாவலர் சண்முக சிதம்பரம், மதுரை மகேந்திர பாபு, புதுச்சேரி பூபதி பிரியசாமி, யூட்டா அமெரிக்கா குருமூர்த்தி, சிங்கப்பூர் தீம்புலி அழகுராஜன், கனடா மேகலா, இலங்கை சந்திரசேகரன், சுவிட்சர்லாந்து சந்தவராஜ் இவரெல்லாம் வருவார்கள் அல்லது அவர்களுடைய சிந்தனை எல்லாம் நம் சபையிலே இருக்கும் என்கிற எண்ணத்தோடு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சென்னையிலிருந்து பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய காலை கதிரவன் உதிப்பதற்கு மறந்தாலும் தன்னுடைய கவிதையை கொண்டு நம்ம எல்லாம் உசுப்பேற்றி உசுப்பு விடக்கூடிய கலைச்செல்வன் ராஜாங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்திய விமானத்தில் பொறியாளராக பணியாற்றியவர், பெருவாரியாக வழக்கறிஞர், பொறியாளர்கள் போன்றவர்களெல்லாம் இலக்கியத்தில் புகுந்து ஈடில்லா செல்வங்களை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவரை கலைச்செல்வன் ராஜாங்கம் அவர்களை பாராட்டி வரவேற்கின்றேன். அதே போல மதுரையிலிருந்து மகாலட்சுமி, ஆரூர் இயக்குனர் மாரி கருணாநிதி அவர்கள், சென்னை கவிச்சுடர் முருகபாண்டியன் அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளராக பொன் நாகராஜன் அவர்கள், கவிஞர் எங்களுடைய ஆசான் மூரா அவர்கள், விருதை மகள் மரியா ஆன்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவிச்சோலையில் கவிபாட வந்திருக்கக்கூடிய சீனி கார்த்திகேயன், அறிவானந்தம், அங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று திசை மாற்றுகின்றேன். கவிஞர் அன்புமணி நேரு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். புதுகை சீனி கார்த்திகேயன், செங்கை வைரவிஜயன், நூர் செரீன் சித்தாரா, துரை மகாலிங்கம், கவிஞர் கசோரா, அழகுராஜா, முத்து குமாரசாமி உலகநாதன் நமக்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நேரத்திலிருந்து. உலகநாதன் உடைய பையன் முத்துக்குமாரசாமி, உலகநாதனுடைய மாணவர் நம்முடைய புலவர் நானா அவர்கள், புலவர் நானாவின் மாணவர் முத்துக்குமாரசாமி. இது 2 தலைமுறை 3 தலைமுறைகளை தொட்டு தொடர்கின்ற பாரம்பரியம். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அம்மா வள்ளியம்மை வந்திருக்கிறார், புகழ் சுகன்யா வந்திருக்கிறார், நூர் அனிதா பேகம் வந்திருக்கிறார், தமயந்தி வந்திருக்கிறார். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆனைமங்கலத்திலிருந்து நம்முடைய அன்பை ஏற்று வருகை தந்திர கணபதி குணசேகரன் அவர்களை வருக வருக என்று என்ன செகப்பிட்ட வரவேற்கின்றேன். நட்பு வெங்கடாச்சலம் அவர்களையும், பேராசிரியர் பொறியாளர் ஐயா மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பகுத்தறிவு சிங்கம். மகேந்திரன், உங்க முகத்தை பார்க்கலாம்டா, எங்க வாட்டி பின்னாடி உட்காந்து உங்களைத்தான் சொன்னேன். வருக வருகை என்று வரவேற்கின்றேன். சத்யபிரியா அவர்கள், சகிலா அவர்கள், சர்மிளா, நிர்மலா தேவி, லதா, ராஜபிருத்தி, ஜவஹர் நிஷா, சுதா அழகர்சாமி, சதீஷ்குமார், விருதை கிட்டி, வெற்றி செல்வன், குழந்தைகள் மற்றும் அத்துணை நட்பு சொந்தங்களும் நம்மோடு உறவாட வந்திருக்கிறார்கள். தமிழிலே 2 வார்த்தை உண்டு. ஒன்று தொடர்பு, இன்னொன்று உறவு. தொடர்பு என்பது தொடர்பு தான். ஒன்று ரெசிப்ரோகேஷன், ஒன்றை கொடுப்போம், ஒன்றை பெறுவோம், இது தொடர்பு. உறவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. உணர்வோடு உறவாடுகின்ற அத்துணை நட்பு தமிழ்வட்ட சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் வெளிப்படைத்தன்மைக்கும் பொறுப்புணர்வுக்கும் உதாரண புருஷர், வழக்கறிஞர் ஆசை தம்பி என்னுடைய பணியை, செயலர் அறிக்கையை அவர் அறிக்கையாக சமர்ப்பிப்பார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார். நல்லோர் நிறைந்த நல்லவைக்கு நற்காலை வணக்கம். நட்பின் இலக்கணம் நல்வழி காட்டல். நல்வழி வாழ நற்சிந்தனை பெருகிடும். நற்சிந்தனை மேம்பட நன்னூல் கற்பிடும்.
நன்னெறி ஓங்கிட நாளும் நாடினோம் நட்பு தமிழுமாய் நட்பு தமிழ் வட்டம் மதுரையிலே. எங்கள் அமைப்பின் முதன்மை நோக்கம் தமிழ் பணி, சமூக பணி. புரிஞ்சுக்கங்க, அதை எடுத்துட்டு அதை எடுத்துருங்க. எங்கள் அமைப்பின் உறுப்பினர்களிடையே எழுத்து மற்றும் சிறப்பு பேச்சு பயிற்சிகளும் நடத்தி படைப்பாளர்களாகியுள்ளோம். பல்வேறு கவியரங்கங்கள், கருத்தரங்கள் நடத்தி கவிஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்தம் படைப்புகளை எல்லாம் ஆண்டுதோறும் வெளியிட்டு நூலாக்கி மகிழ்ந்து வருகிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலக்கிய பயிலரங்கங்கள், கல்லூரி மாணவர்களிடையே நம்மை நாம் அறிவோம் பேச்சரங்கங்கள், தமிழ் பேச்சு போட்டிகள் நடத்தி தமிழ் வளர்ச்சி பணியாற்றுவதோடு அரசு பள்ளி மாணவர்களிடையே திருக்குறள் முற்றுவதல், பேச்சு, புரட்சி கவிஞர் பாடல்கள், நடனம் போன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளுக்கு நூலக அலமாரிகள், நூல்கள், எழுத்து மேஜைகள், எழுது பொருட்கள், மின்விசிறிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாளும் ஒரு சிந்தனை, மாதம் ஒரு கூடலாய் கூடி தமிழால் மகிழ்ந்திருக்க கொரோனா கால ஊரடங்கின் போது முடங்கி கிடந்தோர் முகம் மலர இணையவழி கூட்டங்கள் தொடங்கி இது நாள் வரை தொடர்ந்து 282 இணையவழி கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இணையவழியில் தமிழ்நாடெங்கும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் ஒப்பித்தல், புரட்சி கவிஞர் பாடல்கள் ஒப்பித்தல், தமிழிசை பாடல்கள், அறநெறி கதை கூறல், கவிதை வாசிப்பு மற்றும் தமிழ் பேச்சுக்கான வாய்ப்புகளை வழங்கி வருகிறோம். மாதந்தோறும் முதல் ஞாயிறன்று மகளிரால் மகளிருக்காக மகளிரே நடத்தும் மகளிர் மட்டும் இணையவழி நிகழ்வுகள் இதுநாள் வரை 7 நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களின் தொடர் தமிழ் பணிகளை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவித்து வருகிறோம். ஆண்டுதோறும் சமூக மற்றும் தமிழ் பணியில் சிறந்த மகளிருக்கு ஆளுமை மகளிர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறோம். தமிழ்நாடு மற்றும் அயலக தமிழர்களின் சிறந்த படைப்புகளுக்கான போட்டிகள் நடத்தி விருதுகளும் பரிசுகளும் வழங்கி மகிழ்கிறோம். எங்கள் அமைப்பின் நேரடி மற்றும் இணையவழி கூட்ட சிறந்த பேச்சுக்கள் மற்றும் உரையாடல்களின் கட்டுரைகள், சொல்லாய்வுகளை தொகுத்து நூலாக்கம் செய்து பள்ளி, கல்லூரி நூலகங்களுக்கு விலையின்றி வழங்குகிறோம். தமிழ் தொண்டாற்றி வரும் பல்வேறு தமிழ் அமைப்புகளைப் போல நட்பு தமிழ் வட்டமும் தமக்கே உரித்தான பாணியில் தனித்துவமிக்க தமிழ் பணியாற்றி வருகிறது. இவ்வாண்டிலிருந்து மதுரையிலும் பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே பேச்சு போட்டிகள் நடத்தி தமிழ் பணியினை மேலும் சிறப்புற தொடர வேண்டும். நட்பு தமிழ் வட்டத்தின் செயலாக்கங்களை சொல்ல நிறைய இருப்பினும் நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். நிறைவாய் வணக்கம் கூறி நன்றி. திரு சீனாத்தானா ரெங்கராஜன் அவர்களுக்கு நட்பு தமிழ் வட்டம் மற்றும் இலக்கிய அமைப்பின் சார்பாக அரங்கு நிறைந்த கரவொலி மூலமாக இசை மன்னரை வாழ்த்துக்களை அன்போடு வேண்டுகின்றோம். இருக்கிறார்கள். தென் மாவட்டத்தில் இசை பள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார். திரைப்பட துறையில் இருந்து விலகி சமூக நலத்திற்கு வந்தவர். பலர் செல்வ மீனாட்சந்திரன் அவர்களுக்கு பயனாடு அனுபவித்து கௌரவிக்கிறார் நம்முடைய தலைவர் மற்றும் சிறுவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை பெரியாரை வணங்கி நிகழ்வினை தொடங்குகின்றேன். புரட்சி கவிஞரின் பாடல் ஒன்று. இந்த பாடலை மேடையிலே அனைவரும் ஒரு சொற்பொழிவை போல பேசிவிட்டு செல்வதைக் கண்டு
இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல், இதை எப்படி பாட வேண்டும் என்று எனக்கு எடுத்துரைத்தவர் தமிழறிஞர் பேராசிரியர் முனைவர் சங்கிலி சுப்பிரமணியனார் அவர்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரட்சி கவிஞரின் ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற பாடலை பாடி அந்த பாடலின் தொடர்ச்சியாக நான் எழுதிய 4 கன்னிகளையும் பாட அனுமதி கேட்டு பாடத் தொடங்குகின்றேன். ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தடிக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தடிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும் வாசு தோகை மயில் வரும் மன்னம் வரும். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேத்திசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக வேண்டும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள் தூங்கின்றிருந்தார். இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள தமிழ் மக்கள் தூங்கின்றிருந்தார். அன்னோதர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கடந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்துவிட்டார். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று புரட்சி கவிஞர் பாடி அந்த தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு இன்னலிலே இருந்த காட்சியை நமக்கு இந்த பாடலிலே ஓவியமாக தீட்டிக் கொடுத்தார்கள். இன்னலில் இருந்த போதும் தூங்கிக் கொண்டிருந்தான் தமிழன் என்பதை இந்த பாடலிலே அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னல் இருந்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த இன்னல்கள் என்று இன்றைக்கு புரட்சி கவிஞர் இருந்தால் அதை எப்படி பட்டியலிட்டிருப்பார் என்பதை எனது பாடலின் வரிகளாக. தாய் தமிழ் வாழ்த்தினை தள்ளி வைத்து அதை தேய்மொழியாக்கிட திட்டமிட்டார். தாய் தமிழ் வாழ்த்தினை தள்ளி வைத்து அதை தேய்மொழியாக்கிட திட்டமிட்டார். வாய்மொழியாயில்லா செத்த மொழி பாட்டை வாய்மொழியாயில்லா செத்த மொழி பாட்டை மாத்தமிழ் வாழ்த்தி முன் பாடுகின்றார். பாய்ந்தோட நீரின்றி காவிரியை பாலும் பாலை என்றாக்கிடம் பார்வையளித்தார். பாய்ந்தோட நீரின்றி காவிரியை பாலும் பாலை என்றாக்கி நம் வாழ்வழித்தார். காய்ந்து நட்ட பெயர் வாட கண்ட வேளார். காய்ந்து நட்ட பெயர் வாட கண்ட வேளார் கண்ணீரை யாராக பாய வைத்தார். இருமொழி கொள்கையை விட்டொழித்து நம்மின் ஏற்றத்தின் மண்மோட எண்ணுகின்றார். இருமொழி கொள்கையை விட்டொழித்து நம்மின் ஏற்றத்தின் மண்போட எண்ணுகின்றார். வரும் இந்தி செந்தமிழ் மேலமர்ந்து தமிழ் ஏவல் செய்தோங்கிட ஆவல் கொண்டார். நீட்டெதிர்ப்பில் நான் வீரன் என்பார். நீட்டெதிர்ப்பில் நான் வீரன் என்பார். ஆனால் நீட்டி முழங்கி பின் ஏதும் செய்யார். நீட்டெதிர்ப்பில் நான் வீரன் என்பார். ஆனால் நீட்டி முழங்கி பின் ஏதும் செய்யார். நீட்டை எதிர்த்து போர் செய்ய கிளம்பினார். நீட்டை எதிர்த்து போர் செய்ய கிளம்பினார். நில்லென்று தடையிட்டு நீதி கொய்வார். மக்களை போன்றவர் கயவர் என்னும் ஐயன் வள்ளுவர் சொல்லி கீழக்கணம் போல். மக்களை போன்றவர் கயவர் என்னும் ஐயன் வள்ளுவர் சொல்லி கீழக்கணம் போல். மக்கு மௌனக்கு ஒரு சாமி மக்கு மௌனக்கு ஒரு சாமி பொம்மை என
வஞ்ச நூல் இழுவைக்கு ஆடுகின்றார். பெற்ற உரிமைகள் அற்றொழிய வஞ்ச பூநூலை ஆடுது உள்மறைந்தே. பெற்ற உரிமைகள் அற்றொழிய வஞ்ச பூநூலை ஆடுது உள்மறைந்தே. குற்றம் களைந்திடும் கோமகனார் இன்று குற்றம் களைந்திடும் கோமகனார் இன்று குற்றைவர் செய்கின்றார் கூணிகள். செந்தமிழ் நாட்டினர் திராவிடத்தை விட்டால் செந்தமிழ் நாட்டினர் திராவிடத்தை விட்டால் வந்தேறி கூட்டம் நம் மான்வழிக்கும். எந்த மின் மக்களே எண்ணத்தில் ஏற்றுக எந்த மின் மக்களே எண்ணத்தில் ஏற்றுக. என்றும் திராவிடம் நம் காவல் என்றே என்றும் திராவிடம் நம் காவல் என்றே என்றும் திராவிடம் நம் காவல் என்றே. நன்றி. புரட்சி பாவலர் வானமிகு செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் புரட்சி கவிஞரின் பாடலை எடுத்து நமக்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து காட்டியது போல சொல்லியது பாடியது மிக அருமை. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக புதுவை பிரபா அவர்களை அழைக்கின்றோம் தமிழ் இசை வழங்குவதற்காக. வாருங்கள் புதுவை பிரபா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நானே மெட்டமைத்து எழுதி வைத்திருக்கின்ற அனைத்து அறிஞர்களும் அவையில் அமைதி காத்தால் புதுவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரபா அவர்களுடைய தமிழிசை குரலிசை எந்த இசையாக இருந்தாலும் நம் காதுகளிலே தேனாக வந்துமா. அவை அமைதி காக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு பாடல். சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்கிறையா. சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்கிறையா. பள்ளிக்கூடம் போகாம நீ பாதியில் நிற்கிறையா. ஆகக்கா இல்ல தம்பி படிப்பு சக்கரையா. பள்ளிக்கூடம் போகாம நீ பாதியில் நிற்கிறையா. பாகக்கா இல்ல தம்பி படிப்பு சக்கரையா. சின்ன பையா கல்லாமண்ணா பிறந்திருந்தா கல்வி கற்க தேவையில்லை. ஆடு மாடா பிறந்திருந்தா பாடம் படிக்கவே தேவையில்லை. அரறிவு ஜீவனா மண்ணில் பிறந்து விட்டு அரறிவு ஜீவனா மண்ணில் பிறந்து விட்டு அறிவு வளர்க்கும் கல்வி வேணான்னு சொன்னா அத்தனையும் பழா போகும் வாழ்வில் கண்ணா. சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்கிறையா. காசு பணம் மண்மனையும் நிரந்தரமா தங்காது. நீ படிச்சு சேர்க்கும் கல்வி செல்வம் ஒன்ன நீங்காது. களவு போகாத ஒரே செல்வ கல்வி செல்வம். களவு போகாத ஒரே செல்வ கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வம் உனக்கு வேணும்னா அவசியம் பள்ளி கூட நீ போட கண்ணா. சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்கிறையா.
படிச்சவனா நீ இருந்தா ஊருலகம் உன்னை போற்றும். படிக்காம நீ திரிஞ்சா விலங்குகளும் வெறுப்பேற்றும். பெத்தெடுத்த போது தாய் சந்தோஷப்பட்டிருப்பா, பெத்தெடுத்த போது தாய் சந்தோஷப்பட்டிருப்பா. அத்தகைய சந்தோஷம் ஒரு மடங்காகணும்னா அவசியம் பள்ளி கூட நீ போட கண்ணா. சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்குறியா? சின்ன பையா நான் சொல்லுறத கொஞ்சம் கேட்குறியா? பள்ளிக்கூடம் போகாம நீ பாதியில் நிற்கிறியா? பாகக்கா இல்லே தம்பி படிப்பு சக்கரையா? சின்ன பையா சின்ன பையா சின்ன பையா சின்ன பையா சின்ன பையா சின்ன பையா. நீங்க இப்ப பேச வேணாம். இப்போ ஆன் பேசலாம். நாங்கள் எங்கள் ஐயா சொல்லுவது கூட கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் முத்துக்குமாரசாமி சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவர் தானே போட்டா காட்டாது. என்னை மாதிரியே எடுக்கிறேன், இல்லைன்னா ரஜினிகாந்த் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. கமலஹாசன் ரஜினிகாந்த் எடுக்கக்கூடாதுல்ல. அருமை. ஒரு திரைப்பட இசையமைப்பாளர், திரைப்பட பாடலாசிரியர், ஒரு இயக்குனர் முன்னாடி புதுவை பிரபா அவர்கள் காலம் தப்பாமல் மிக பிரமாதமாக பாடினார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை அரணி நிறைய பாராட்டும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நாம் செல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு குரல் சிந்தனை கல்வி அயூப் கான் அவர்கள். அயூப் கான் அவர்களுக்கும் மாலைக்கும் காலை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்பது மனிதன் தனது வாழ்க்கையில் நல்ல அறநெறிகளை பின்பற்றி நடந்து கொள்வதை குறிக்கிறது. அதாவது தனக்கும் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நேர்மை, பணிவு, மரியாதை, பொறுப்பு, கட்டுப்பாடு ஆகிய பண்புகளுடன் வாழ்வதே ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம் உடையவரை அனைவரும் மதித்து போற்றுவர். எத்தனை பெரிய செல்வம் கல்வி, பதவி அனைத்தும் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் இவை அனைத்தும் மதிப்பற்றதாகிவிடும். ஒழுக்கம் மனிதனை நல்வழியில் நடத்தி சமூகத்தில் நல்ல பெயரை பெற்றுத் தருகிறது. குடும்பம், பள்ளி, பணியிடம் என எல்லா இடங்களிலும் ஒழுக்கம் அவசியமானது. ஒழுக்கத்தை பின்பற்றுபவர் வாழ்வில் முன்னேற்றமும் நம்பிக்கையும் பெறுவார். எனவே ஒவ்வொருவரும் தன் உயிரை போன்று ஒழுக்கத்தையும் காத்து வாழ வேண்டும் என்பதை வள்ளுவன் இக்குறளின் மூலம் கூறும் கருத்தாகும். வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. வணக்கம்.
தந்தை அறிவிப்பான் அவர்கள் ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவன் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நட்பு தமிழ்வட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு பிரத்யோகமாக மதுரையிலிருந்து நிமிரி இலக்கிய பெற்றத்தின் செயலாளர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருக்காங்களா? சாப்பிட போயிருக்காங்களா? அம்மா வாங்கம்மா, உங்கள் முகத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நன்றி நன்றி. நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பில் சில தீர்மானங்கள் நாம் எடுத்துள்ளோம். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்கு பாவலர் சுப முருகானந்தம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். நட்பு தமிழ் வட்டத்தினுடைய 7ஆம் ஆண்டுகளாக வருகை தந்திருக்கின்ற நமது தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் வருகிறது சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அங்கி தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் நமது நட்பு தமிழ் வட்டத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முதல்வன் எனது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நமது நிறுவனர் தலைவர் நானா அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த நட்பு தமிழ் வட்டத்தினுடைய ஆண்டு விழாவில் நாம் நிறைவேற்றியிருக்கின்ற தீர்மானங்களை வாசிக்கிறேன். அனைவரும் கையெழி எழுப்பி அதை ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 24ஆம் தேதி 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மதுரை அழகர் கோயில் சாலையில் உள்ள பிரபு மகாலில் நடைபெற்ற எங்கள் அமைப்பின் 7வது ஆண்டு விழாவில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களான 1. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசினை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 2. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 3. அனைத்து மக்களும் அடிப்படை கல்வியை தடையின்றி பெற 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வு முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி. பாவலர் மாண்புமிகு சுப முருகானந்தம் வாசித்த தீர்மானத்தை நாம் சபை ஆதரிக்கும் வண்ணமாக அனைத்து உறுப்பினர்களும் கருவறை மூலமாக அங்கீகாரம் செய்த விரும்புகிறோம். அதை அண்ணாச்சி பரமானந்தம் அவர்கள் முன்மொழியிலே வழிபடுவார்கள். சமூக நலம், தேசிய நலத்திற்கு தீர்மானங்கள் நிச்சயம் நமக்கு தேவை. அதை நான் வழிமொழிகிறேன். நமது சபை சார்பாக வழிமொழிகிறேன். தீர்மானம் வாசித்த பாவலர் சுப முருகானந்தம் அவர்களுக்கு வயநாடு கௌரவிக்கப்படுகிறது. மீனாட்சி பட்டணத்தில் அடிக்கடி இந்த பேர் தவிர்க்க முடியாமல் மீனாட்சி அம்மா பக்கத்தில் இருக்காங்க. திரு வீரபாண்டிய தொடக்கப்பள்ளி தேசிய நல்லாசிரியர் செல்வ குமாரேசன் அவர்கள் அடுத்த கலைஞர்களுக்கான பிள்ளைகளை அழைப்பார்கள். நட்பு தமிழ் வட்டத்தின் 1ஆம் ஆண்டில் குழந்தைகள் பங்கேற்பு நிகழ்வு முதல் நிகழ்வாக நட்பு தமிழ் வட்டத்தின் 7ஆம் ஆண்டு சங்க நிகழ்வில்
குழந்தைகள் நிகழ்வாக குழந்தைகளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள். முதலாவதாக சிவாஜி அவர்களுடைய பேச்சு. சிவாஜி அவர்களை அன்போடு ஜெயஸ்ரீ கதை சொல்லுவார்கள் அன்போடு அழைக்கிறேன். ஜெயஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அச்சாணி யானார் உரைத்து அப்படின்னு சொல்லி அழகா திருக்குறள். நன்றி.
அங்கே போயிருமா, இதான் நல்லது, அங்கேயே போயிடும். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். நான் இன்று பேசுவதற்கு தலைப்பு சிந்தனைகளை பிரித்த புரட்சி தலைவர் தந்தை பெரியாரை பற்றினார். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். நான் இன்று பேசுவதற்கு தலைப்பு சிந்தனைகளை பிரித்த புரட்சி தலைவர் தந்தை பெரியாரை பற்றினார். தந்தை பெரியார் கூறுகிறார், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதனை மனிதன் தாழ்வாக நினைக்கக்கூடாது என்ற உரிய சிந்தனையை வாழ்நாள் முழுவதும் மக்களின் மனதில் விதைத்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார். அவரை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1879 செப்டம்பர் 17 அன்று ஈரோட்டில் பிறந்த ஈவே ராமசாமி அவர்கள் மக்களின் அன்பால் தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். பெரியார் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, சுயமரியாதையின் அடையாளம், பகுத்தறிவின் குரல். சமூகத்தில் நிலவிய ஜாதி ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமையும் பெண்களின் மீதான அடக்குமுறைகளையும் அவர் எதிர்த்தார். மனிதன் மனிதனாக மதித்து வாழ வேண்டும் என்று அவர் வாழ்நாள் முழுவதும் போராடினார். கேள்விக்கு சிந்தி உண்மையை அறிந்து கொள் என்பதே அவரது வாழ்வின் மைய கருத்து. யார் சொன்னாலும் யோசிக்காமல் கேட்காதே, அறிவின் மூலம் உண்மையை தேடி என்று அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் தான் அவர் பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படுகிறார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும், சொத்துரிமை பெற வேண்டும், தங்கள் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கும் உரிமை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுயமரியாதை என்பது மற்றவர்களை அவமதிப்பது மட்டுமல்ல, தன்னையும் பிறரையும் சமமாக மதிப்பதே உண்மையான சுயமரியாதை என்று அவர் வலியுறுத்தினார். பெரியார் மிகப்பெரிய செல்வந்தர் தான், ஆனால் செல்வந்தர்களுக்காக பேசவில்லை, ஏழைகளுக்காகத்தான் பேசினார். பெரியார் ஆணினம் தான், ஆனால் ஆண்களுக்காக பேசவில்லை, பெண்களுக்காக தான் பேசினார். உயர்சாதி என்கின்ற பிரிவில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தான் பேசினார். அதனால் தான் தந்தை பெரியார் பெண்களால் கொண்டாடப்படுகிறார். பெரியாரின் வாழ்க்கையின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், அறிவோடு வாழுங்கள், அச்சமின்றி உண்மையை பேசுங்கள். அறிவோடு வாழுங்கள், அச்சமின்றி உண்மையை பேசுங்கள். மனிதனை மனிதனாக மதியுங்கள். மூட நம்பிக்கைகளை விட பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நானும் என் வாழ்க்கையில் பகுத்தறிவுடன் சிந்தித்து அனைவரையும் சமமாக மதிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கவிதை வாசிக்க சூதி விசாகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சூதி விசாகா அழைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். எங்கள் தமிழ் இனிமே தமிழ். இனிமே தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலமுது. இனிமே தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலமுது. கனியை பிழிந்திக்க சாறு, கனியை பிழிந்திக்க சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திக்கலாம் பெற்ற பேரு. இனிமே தமிழ் மொழியமது. அவங்களுக்கு தெரியல, பாப்பா தெரியல. தனிமை சுவை உள்ள சொல்லை எங்கள் தமிழ் உஞ்ஞானம் கண்டது.
தான் நீ கட் பண்ணியா? இந்த பொண்ணு படும்போது இருந்துச்சா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று நானாக நான் என்னும் தலைப்பில் ஒரு சில வரிகளை கூற வந்துள்ளேன். நானாக நான் வாழ நினைத்தேன், நிழலாக அல்ல ஒளியாக நின்றேன். என்னை யாரும் ஒப்பிட வேண்டாம், என் மதிப்பை அளக்க நினைக்க வேண்டாம். நான் நானாக இருப்பதுதான் என் பெருமை உள்ளது. பிறர் பாதைக்காக வாழ பிறக்கவில்லை நான், என் மனசாட்சிக்காக வாழ வந்தவள். என் கண்ணீரை பலமாக மாற்றுவேன், என் காயங்களை அனுபவமாக்குவேன். எழுந்து நிற்பதையே என் வாழ்க்கையாக்குவேன். இந்த உலகம் என்னை மாற்ற முயன்றாலும் என் மனம் தளராது. நான் செல்வம் சேர்க்க வந்தவள் அல்ல, மதிப்பை சேர்க்க வந்தவள். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி பிறர் அல்ல, என்னை நான் வெல்வதுதான். கடந்து போன நாட்களின் வழிகளை நான் சுமப்பதில்லை. இன்றைய நொடியை நான் விரும்பபடி வாழ்கிறேன். எனக்கு நானே ஒரு சிறந்த நண்பன். பூக்கள் கூட தன் வாசம் மாறுற போது நான் ஏன் பிறருக்காக மாற வேண்டும்? உலகத்திற்காக என்னை மாற்றிக்கொள்ளும் போலித்தனம் என்னிடமில்லை. என் இலக்குகள் மத்தியில் நான் இன்னும் உதிர்ந்து போகாமல் எழுந்து நிற்பதையே என் வாழ்க்கையாக்குவேன். என் நிறம் என்னவாக இருந்தாலும், என் தோற்றம் எப்படி இருந்தாலும், என் குடும்பம் எப்படி இருந்தாலும், என்னுடைய மதிப்பு என் உழைப்பிலும் நல்ல எண்ணங்களில் தான் இருக்கிறது. நான் மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை, நானே அந்த மாற்றமாக மாற விரும்புகிறேன். ஏனெனில் நான் நானாக இருப்பதே என் பெருமை, நான் நானாக சிந்திப்பதே என் சுதந்திரம், நான் நானாக வாழ்வதே என் அழகு. இந்த உலகம் என்னை மாற்ற முயன்றாலும் என் உண்மை மாறாது, என் மனம் தளராது. ஏனெனில் நான் யாரும் அல்ல, நானாக நான். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கவிதை வாசிக்க நான் கோயல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் கோயல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உலகிற்கும் வணக்கம், செந்தமிழார் என் வணக்கம். நான் பிறந்த போது படைத்தவரானார், நான் பிறந்த போது படைத்தவரானார். என்னை தாளாட்டும் போது தாயானார், நான் நடக்கும் போது தவழ்ந்தார், நான் படிக்கும் போது மகிழ்ந்தார். என்னை முழுவதும் அறிந்தவரானார், என்னை பிரித்தார் குழந்தையாவார். நான் விழும் முன்னே தாங்கிக் கொள்வார், நான் அழுமுன்னே அன்போடு அணைப்பார். எனக்கு என்றைக்கும் அவரை முதல் நண்பராவார், என் இதயத்தில் என்றும் நாயகனாவார். எனக்கு என்றைக்கும் அவரே முதல் நண்பராவார், என் இதயத்தில் என்றும் நாயகனாவார், என் அப்பா. நன்றி. ஆஜி கவிப்பிரணவ் அவர்கள். சான்றோர்களே, அறிவை வளர்க்கும் அறிஞர்களே, என் அன்பில் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என் அன்பான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் விளைத்த சமத்துவ விதியை 20ஆம் நூற்றாண்டில் தனது கவிதைகள் மூலம் வளர்த்தவர் பாரதிதாசன். எனவே இவர் சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, புரட்சி கவிஞர், சமத்துவ மனிதன் பிறக்கும் போது ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, ஏற்றத்தாழ்வு தெரியாது. வளர வளர இந்த சமூகம் அவனுக்கு ஏற்றத்தாழ்வு கற்பிக்குது. அப்படிப்பட்ட அநீதிக்கு எதிராக தனது எழுத்தையே ஆயுதமாக பயன்படுத்தியவர் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் சொல்கிறார், ஜாதி மதம் தமிழ் இல்லை, ஜாதி மதத்தை தமிழ் கொள்வது. நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துருக்கோம்? ஏழை உலகம். அவங்க டாக்டர் வெளிநாட்டில் வேற எங்கேயோ இருப்பாரு, ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு ரோபோட் மூலமாக செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட அறிவியலை பற்றி கவிஞர் என்ன சொல்றாங்க? இருந்த காலம் உழைக்கும் அறிவியல், இருக்கின்ற காலம் நடத்தும் அறிவியல், பறக்கும் அறிவியல், மண்ணை குடையும் அறிவியல், பறந்து வரும் தமிழ் நாடெங்கும் பாய வேண்டும். இப்போ நம்ம அறிவியலில் நல்லாவே உழைத்திருக்கோம். தமிழ் உழைத்திருக்கு, தமிழ்நாடு உழைத்திருக்கு,
கருவொன்றின் வாழையை கட்டி வளையந்தொங்க அதிலேயும் மதம் என்னும் கழுதை ஊசலாட வீணாக அக்கழுதை வாழ இருக்கிறே வெறிகொண்ட ஜாதி என்னும் வெறும் போக்கிரி பையன் மேலில் வவ்வால் என தொங்கி மேலில் கலக்கும் வண்ணம் வானம் கொளுத்திவிட்டான் என்பது வயிறை வளர்க்கும் ஆத்திய கருத்து. நம்ம எல்லாருக்கும் பெரியார தெரியும். பெரியார் வந்து நமக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு சில பேரை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடவுளுக்கும் பெரியாருக்கு என்ன பங்காளி சண்டையா? இல்லையா? முதல்ல பெரியார் சொல்றாரு, இந்த ஏற்றத்தாழ்வு வேணாம் விட்டுருங்க. இல்லை அது எங்கள் வேகம் சொன்னது. சரி, அந்த வேகத்தை விட்டுருங்க. இல்லை அது எங்கள் மனம் சொன்னது. அந்த மனத்தை விட்டுருங்க. இல்லை அதை கடவுள் சொல்லுது. இப்போ கடவுள் வேணாம் ஒரு வெக்காரமும் வேணும்னு சொல்றாரு. அதனால வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் இருந்துச்சா? இல்லை இல்லை. அது எப்படி வந்துச்சு? கவிஞர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டார் தமிழர் இந்நாட்டை அதன்பின் ஆரியர் என்போர் ஈண்டு கூறியனர், சகியே ஈண்டு கூறினர். வெள்ளை உடம்பு காட்டி வெறுவாக்கு நேரம் காட்டி கல்லங்கள் செய்தாடி, சகியே கல்லங்கள் செய்தாடி. பிள்ளைக்கு கணிதற்கு பின்காதல் புத்தல் போய் தம் கொள்கை பரவ செய்தாடி, சகியே தம் கொள்கை பரவ செய்தாடி. அழிவத ஒப்பாதவரை அரக்கர் என பறிபோட்டு தலை வழங்கினர், சகியே தலை வழங்கினர். ஆரியர் தமிழர் ஒப்பா ஆதி திராவிடரை சேரியில் வைப்பாரடி, சகியே சேரியில் வைப்பாரடி. இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா கடவுளுக்கு வச்சிருக்காங்க. அந்த கடவுள் ஏற்றத்தாழ்வு சொல்றாங்க. கவிஞர் என்ன சொல்றாங்க? உயர்ந்தவர் கோயில் உயர்ந்த தன்பில் மிக தாழ்ந்தவன் தாழ்ந்த தன்பில் இவை பேர்ந்து விழுந்த பின் வேதம் இல்லாதே பேசுவேன். அதாவது என் லைஃப்ல நடந்த ரியல் எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் சின்ன வயசுல தேவாலயத்தில் கூடியிருந்தேன். அப்போ வந்து நான் விளையாடுறேன். அப்போ ஒரு தேர்ல ஒரு சாமி வந்துச்சு. எனக்கு தெரியவே போய் அடிச்சுட்டு அந்த சாமியை போய் கொண்டாங்க. சரி, அந்த சாமி பேர் என்னன்னு கேட்டேன். மாதிரி என்னன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த நாள் அதே சாமி மாதிரி இருந்துச்சு. பேர் என்னன்னு கேட்டேன். ஆரியமான்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே வரல. நான் மட்டும் வெளியே நின்றுட்டு இருந்தேன். என்னன்னு போய் பார்க்க ஒரு ஆண்டி சொன்னாங்க, தம்பி வீட்டுக்கு போயிருக்கோம். ஏன்னு கேட்டேன். வேதத்தை சாமின்னு சொன்னாங்க. இது வந்து இதை புரிஞ்சுக்கலாம். சாமிக்கே ஏற்றத்தாழ்வு. இப்போ தீண்டாமை, தீண்டாமையை பற்றி கவிஞர் என்ன சொல்றாங்க? தீண்டாமை என்னும் ஒரு பேய் இந்த தேசத்திலே மட்டும் தெரிய கருதும். ஏனெனில் நாட்டில் இருப்போர் செவிக்கேறியதும் காரி உமிழ்வர். இந்த தீண்டாமை வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இது வந்து பெரிய கண்டுபிடிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து வேற நாட்டில் வைக்கிறவங்க காது கேட்டுச்சுன்னா துப்புவாங்க அப்படின்னு கவிஞர் சொல்றாங்க. நித்தமும் சாக்கடை நீந்தி செல்லும் பெருசாகி நேரில் அக்கோயிலே கண்ணும் மொத்த வேட்டினரை மறுத்தே அக்கோயில் வாசலிலே. அதாவது சாக்கடையில் நீந்தி செல்லும் பெருசாகி இந்த ஓட்டத்துல கருவறை போகும். அப்போ வந்து அதை அவங்க பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அதை வந்து நம்ம கஷ்டத்துல வச்சுக்கணும். கேட்டா அது கடவுள். ஆனால் நம்ம மாதிரியே ஒரு மனுஷன் குளிச்சுட்டு சுத்தமா வந்து நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது தீட்டுன்னு சொல்லி கோயில் வாசல் நிலையை நிற்க வச்சுருவாங்க. இதான் நம்மளோட சிறந்த கண்டுபிடிப்பு. பார்த்துக்கணும். சிறுமை மதம் ஜாதி ஈஸி சிறுமை மத ஜாதினா கேவலமான அழிய போன ஈஸி கவிஞர் சொல்றாரு. நீங்களும் அவங்களுக்கு ரத்தம் வேணும். அப்போ வந்து யாருமே கொடுக்கல. அப்போ ஒருத்தர் அவங்க தீட்டு காரங்க கொடுக்குறாங்க.
கொண்டாடி சகிய அபிவேக கொண்டாடி பொருள் என்னன்னா உலகம் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் போயிருக்கு. நம்ம பின்னாடி போகணும். அதை வந்துட்டு ஜாதி மத ஏற்றத்தாழ்வு இதை பின்பற்றாதுன்னு அறிவுரை சொல்றாங்க. எனவே பாரதிதாசன் கனவுக்கண்ட சமூகத்தை உருவாக்கு. இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னா வேர்ல்ட் செலிபிரிட்டி. அதனால நம்ம எல்லாரும் செலிபிரிட்டா சமூகத்துல ஒரு நல்ல மக்களா கருதி அவங்களையும் சமூகத்திலும் ஒரு நல்ல மக்களா கருதுவோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கவிதை வாசிக்க பா யாழினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழுக்கும் தமிழனுக்கும் நட்பு தமிழ் வட்டத்திற்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் யாழினி. நான் இங்கு கூற வந்துள்ளது நான் எழுதிய அம்மாவை பற்றிய ஒரு சிறு கவிதை. கருவறை என்னும் கோயிலில் என்னை சுமந்த முதல் தெய்வம் நீ. என் முதல் அழுகையில் சிரித்தவள் நீ. என் முதல் அடியில் கைப்பிடித்தவள் நீ. என் முதல் வெற்றியில் கண் கலங்கியவள் நீ. என் முதல் தோல்வியில் தோள் கொடுத்தவள் நீ. உலகம் என்னை மறந்தாலும் ஒரு நொடியும் என்னை மறக்காத இதயம் நீ. கடவுளை காண முடியவில்லை என்பர், ஆனால் நான் தினமும் காண்கிறேன். அது என் அம்மா. எல்லாவற்றையும் தாண்டியும் உன் அன்பை யாருக்கான வார்த்தைகள் இல்லை. உன் தியாகத்தை ஈடு செய்ய செல்வங்கள் இல்லை. என் உயிர் இருக்கும் வரை உன் பெயரை என் மனதில் நீயே கவிதை. ஆமா, 3 எழுத்துக்கள் தான், ஆனால் அது அடங்கி உள்ளது இந்த உலகம். தேடி சோர்விடம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து அதை ஊடிக்கிற பருவம் மீறி ஒரு நூற்றுக்கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் பின்பேன் என்று இறைத்தாய் என்று கூறி என்னை வளர்த்த தாய்க்கு இக்கவிதையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். பொருள் சத்திய பிரியாளர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். அடுத்ததாக பாரதிதாசன் பாடல் அன்னை சே தமிழ்நாடு. ஜே கணேசா, ஜே கன்னிகா.
பறவைகள் பாடல் கமிழ் புனிதை சந்த பறவைகள் பாடல் சிந்து தேன் பொங்கும் மகிழ்ச்சி சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு சிந்து தேன் பொங்கும் மகிழ்ச்சி சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு பண்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு இன்மையாடிய தோன்றேன திங்கள் முகக்குள் பெண்கள் வாழும் நாடு பண்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு பண்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு வாழ்த்துவோம் அன்போடு வாழ்த்துவோம் அன்போடு. இதை கூட இருக்குமா? சொல்லிட்டு வந்துடுவேங்களா? Without sharing, you consider it. அடுத்ததாக நடனம் ராத்தியா